ஒரு கையளவு உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு கையளவு கருவேப்பிலை, மண் இருக்கும் புதினால, அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா புளிஞ்சு சேர்த்துக்கணும். அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக புளி இதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிக்கோங்க. சாப்பாட்டுக்கு இந்த புதினா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சட்னி, தோசைக்கு சாப்பிடும்போது தண்ணி ஊற்றிக்கோங்க.